வணக்கம் குளோரியானி. அதாவது 10 கட்சி பௌர்ணமி பௌர்ணமி இல்லையோ 10 கட்சி தாவுன அமாவாசைகள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கையெல்லாம் கேள்விக்குள்ளாக்குறாங்களாம். நீங்கள் முதல்ல வந்து ஒரு கட்சியில் நிலையா இருந்ததே இல்லை. எல்லா இடத்துலையும் போய் 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 நின்று குதிச்சு தாவி தாவி அப்படியே சரியான உங்கள் தவக்கலை கட்சியில் வந்து நிற்கிற நிர்மல்குமார்லாம் கட்சி கோட்பாடுகளை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் எங்களுடைய கட்சி கோட்பாடுகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொள்கை இருக்கா? உங்களுக்கு என்ன கோட்பாடு? கடைசியாக வந்த ஏமாற்று இல்லை கடைசியாக வந்த மாற்று அப்படின்னு பாடிக்கிட்டே தெரியுறீங்களே, கடைசியாக வைக்கிற உங்களுடைய கொள்கை என்ன? கடைசியாக வர்ற நீங்கள் என்ன கண்டுபிடிப்பு கொள்கையிலையும் கோட்பாடுலையும் கண்டுபிடிச்சி இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகளை விட பெருசாக என்ன கொள்கை கண்டுபிடிச்சிங்க? அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் வகுத்திருக்கின்ற கொள்கைகளை தாண்டி கோட்பாடுகளை தாண்டி நீங்க என்ன வந்து கொள்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க, எதை பின்தொடர்றீங்க அப்படிங்கிறத முதல்ல பேசணும். நீங்களே ஒரு ஈயடிச்சாங் காப்பி, நீங்களே ஒரு காப்பி கேட்டு திராவிடத்துல இருந்து கொஞ்சம், அதாவது அண்ணா திராவிடத்துல இருந்து கொஞ்சம், இந்த திராவிடத்துல இருந்து கொஞ்சம், காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம், பாஜக இருந்து கொஞ்சம்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கி குப்பை கொட்டுற ஒரு கட்சி தான் நீங்க. ஒத்த கோட்பாடு ஒத்த கொள்கை நடிகன் அப்படிங்கிறது தான். நடிகன் அப்படிங்கிற முகத்தை அந்த ஒரு பிரதிபலிப்பை வச்சு அந்த ஒரு பிரபலத்தை வச்சு தான் நீங்க இன்னைக்கு ஊரை கூட்டிக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்ட்டு கதறீங்களா அலறீங்களா அப்படின்னு கெத்து காட்டிட்டு திரியுறீங்களே தவிர இந்த நடிகன் ஏதோ தியாகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் மக்களுக்காக போராடி ஏதோ வழக்கல் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய நடிப்பு காலத்திலேயே இந்த திராவிட கட்சிகள் அது யாரா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நான் குறைஞ்சது என்னுடைய ஃபேஸ்புக்ல முகநூலையாவது ஒரு 2 வரி பதிவிடுவேன் தெரியுமா அப்படின்னா ஏதாவது ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்கா? அதுவும் நீங்க செஞ்சதே கிடையாது. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு பில்டப். அதாவது அதிமுக ஆட்சியில இப்போ எங்க போய் இருக்காங்க அப்படின்னு தெரியல. திமுகவை பார்த்து பயம், அந்த சிவப்பு அரக்கனை பார்த்து பயந்து போய் எல்லாரும் பொந்துக்குள்ள ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் அந்த பயம் இல்லை. ஏன்னா அவங்க விட்டு வச்சது அந்த சினிமா துறையை மட்டும் தான். மீதி எல்லாத்தையும் திமுகவுக்கு இணையா கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்சம் அதை மட்டும் விட்டு வச்சிருந்தனால சித்தார்த்துங்கிறவங்க, பிரகாஷ் ராஜுங்கிறவங்க, சூர்யாங்கிறவங்க, சூர்யா மனைவிங்கிறவங்க எல்லாம் உண்மையதான் குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து உண்மையானாலும் அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க, அந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியில வரவும் மாட்டாங்க. ஏன்னா படம் வந்து வாங்குறதுக்கு இந்த குடும்பத்தை விட்டா ஆள் இல்லை, மிரட்டி உருட்டி வச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால பயந்தாங்கொள்ளிங்க பயந்து போய் கிடக்குது. ஆனா எந்த காலத்திலேயாவது நடந்த அயோக்கியத்தனங்களுக்கு அட்டூழியங்களுக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா? ஏன் அந்த நடிகர்களாவது அதிமுக ஆட்சியிலாவது கொஞ்சம் பொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்கல்ல, அது மாதிரியாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை? ஸ்டோலின் வீட்டுல போய் ராத்திரியோட ராத்திரியா நீங்க வந்து கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்லாம் பீத்திக்க வேண்டாம். அது எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் போய் ஆறுதலீங்க. அனிதா வீட்டுக்கும் போய் நின்னீங்க. அந்த அரசியல் காய் நகர்த்தலை பத்தி நான் பேசல. நான் பேசுறது ஆறுதல் மனப்பூர்வமா கொடுத்தீங்களா, துணிச்சலா குரல் கொடுத்தீங்களான்னு தான் கேட்குறோம். எதுவுமே பண்ணல. அந்த எடப்பாடியாருக்கே பயந்து மூட்டையை கட்டி கையை கட்டி வீடியோ போட்ட ஆளுதான் நீங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கோட்பாடு கொள்கையை பத்தி பேசுறீங்களா? உங்களுக்கு நடிகன்கிறத தவிர வேற என்ன செஞ்சீங்க? என்ன தியாகம் பண்ணிட்டாரு உங்கள் விஜய்? என்ன பண்ணிட்டாரு? தான் நடிக்கும் காலத்துல தன்னுடைய சம்பளத்துல எதையாவது ஏழை எளியவர்களுக்கு செஞ்சாரா? அவர் பேர்ல இயங்குகின்ற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளி மாணவிகள் ஆத்துல வந்து கட்டையில நடந்து தொங்குற பாலத்துல தொங்கி போகக்கூடிய நிலைமை இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து சாலை போடுதலோ, குடிநீர் வசதி செய்து கொடுத்ததோ, இல்ல இந்த மாதிரி ஆற்றுக்கு மேல ஒரு பாலம் கட்டி கொடுத்ததோ ஏதாவது வரலாறு உண்டா? எல்லாருக்கும் துணிச்சலா குரல் கொடுக்க வராது, சரி ஒத்துக்கிறோம். ஆனா பணத்தை கொடுக்க மனசு வரணும்ல. பணம்னு ஒண்ணு யாரையும் கேட்டு கொடுக்க வேண்டியது இல்லையே, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா அந்த பணத்தெல்லாம் கொண்டு மொத்தமா காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு லட்சக்கணக்காக கட்டணம் வசூலித்து பிழைக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு மட்டும் வக்கு இருக்கு. 1008 நிறுவனங்கள் நடத்துறதுக்கு வக்கு இருக்கு. 1008 பினாமி சொத்துக்களை டிரைவர் பேர்ல எழுதி வைக்கிற அளவுக்கு வக்கு இருக்கு. ஆனா எந்த அநியாயத்துக்கும் குரல் கொடுத்த பாடு இல்ல. 30 வருஷம் சர்வீஸ்ல ஈயா பிச்சை, இந்த ஈயா பிச்சை ஒரு எறும்புக்கு கூட, எறும்புக்கு கூட எச்சி கையால விரட்டி விட்டோம். இதை எச்சி கையால ஒரு சின்ன உணவு துகளை கூட போட்டது கிடையாது. இவர் வேற கிறிஸ்தவரா? இவ்வளவு நாளும் கிறிஸ்தவர்னு யாருக்குமே சொல்லல. இப்போ வந்து கிறிஸ்தவ ஓட்டுகளை வாங்கணும்னா என் பேரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்காரு. ஜோசப் விஜய் அவர்களே, கிறிஸ்தவ இதுல வந்து உதவுறது, வள்ளல் தன்மைங்கிறது, ஏழைகளுக்கு இறங்குங்கிறது ஒவ்வொரு பக்கத்தை திருப்பினாலும் வந்துகிட்டே இருக்கும்.
நீங்க என்ன கிறிஸ்தவங்க? என்னைக்கு நீங்க செஞ்சீங்க? உங்க வீட்டுல வந்து ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போக முடியுமா? உங்க வீட்டு வாசல்ல ஒரு நாளாவது ஒரு வாய் தண்ணி மோர் யாருக்காவது வைக்கப்பட்டிருக்குமா? ஒண்ணும் கிடையாது. எதையுமே செய்யாம நான் கிறிஸ்டியன் ஆகும். கிறிஸ்டியன் தான் வந்து சொந்த இதே கிறிஸ்தவ வசனத்துலதான் இருக்குது, தன்னுடைய சொந்த வீட்டை நிர்வகிக்காதவன் வேற எதையுமே நிர்வகிக்க முடியாது, அவன் எந்த பொறுப்புலையும் இருக்க தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியல, மனைவி பிள்ளைகளுக்கு செய்த கடமையை கடனா எழுதி வச்சு அவமானப்படுத்திருக்கீங்க. அவங்க குடும்பத்தை விட்டுக்கிட்டு இன்னும் பிற நடிகைகளோட உல்லாசமா சுத்திட்டு இருக்கீங்க, எந்த வழியும் இல்லாம. உங்களுக்காக இறந்த 50 பேருக்காக கூட நீங்க வலிச்சு அழல, அப்பவும் சவால் விட்டுட்டு இருக்கீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு. உங்க துணிச்சல் தான் எங்களுக்கு தெரியுமே. ஜெயலலிதா முன்னாடி அப்படியே கம்முனும் பம்முனும் கம்பி நின்னது எங்களுக்கு தெரியாது, உம்முன்னு நின்னது எங்களுக்கு தெரியாது, கொடநாடு எஸ்டேட்ல போய் பள்ளிக்கடையா கிடந்தது எங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் கெத்த பேசுறீங்க, துணிச்சல பேசுறீங்கன்னா உங்களை இன்னும் விரல விட்டு ஆட்டாம சிலர் மௌனமா இருக்காங்கல்ல, அதோட விளைவுதான். கெத்து காட்டணும், பெருமை காட்டணும். ஆணவம் வேண்டாம், கெத்து பெருமை எல்லாம் காட்டலாம். எப்ப தெரியுமா? நீங்க நாட்டுக்காக ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டு. அதை வேற இது உண்மையை பேசின பதிவுகள்ல வந்து எங்க தலைவரை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ ஏதாவது செஞ்சிருக்கியா, நீ அதை பண்ணிருக்கியா, எங்க தலைவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தெரியாதுடா, சொல்லு. நீ சொன்னா தானே தெரியும் அவர் என்ன பண்ணிருக்காரு. உங்க தலைவர் என்ன பண்ணிருக்காரு? 50 பேரை கொண்டிருக்காரு, 60 பேரை கொண்டிருக்காரு. எல்லாரையும் வெயில்ல கும்மாளமா நின்று செத்தாலும் பரவாயில்ல, என் வண்டியில வந்து விழுங்கன்னு ஒரு கூட்டம் மக்களை சோம்பி ஆக்கி விட்டுருக்காரு. பைத்தியக்கார கூட்டமா அலைய விட்டுருக்காரு. வெயிலே உட்காந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு என்ன சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு வந்தாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அவர் வந்து 1000 கோடியை விட்டுட்டு வந்தாரு. நீ வருவியா அப்படின்னு கேக்குறீங்க. 1000 கோடி எங்கடா விட்டுட்டு வந்தாரு? 1000 கோடியை விட்டுட்டு 1000 கோடியை உங்க பேருக்கு உங்க பேங்குக்கெல்லாம் அனுப்பிட்டு வந்தாரா? சேர்த்து வச்ச அந்த சுவிஸ் வங்கியில வச்சிருக்காரு, அதெல்லாம் பிரிச்சு போட்டு உங்க பேரெல்லாம் எழுதி விட்டுட்டு வந்தாரா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சொகுச விட்டுட்டு வந்தாருங்கிற எப்படி? 6 கோடி ரூபாய் மதிப்பிலான கேரவன், வெறுமனே பரப்புரைக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கேரவன் 6 கோடி. இன்னைக்கு 50 லட்சத்துல வீடு வாங்க முடியாம ஒருத்தரும் தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஒளன்னு உழைச்சா கூட ஒரு 20 லட்சம் 30 லட்சத்தை வச்சுட்டு நம்ம வீடு கூட 10க்கு 10 அடி கூட வாங்க முடியாதே. வாழ்நாள்ல நாம சொந்த வீட்டை பார்க்க முடியாமலே செத்துருவோமோன்னு என்கிட்ட அவன் பிளாட்ஃபார்ம்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஊர்வலம் வர்றதுக்கு, அதுவும் மக்களோட உயிரை காவு வாங்குறதுக்கு, மற்றவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி வாரீங்க. 6 கோடி. அவரோட அவ்வளவு சொகுசாடா? அவ்வளவு சொகுசு. 6 கோடி வண்டிக்குள்ள ஒரு பங்களாவின் அத்தனை வசதிகளும் உள்ள இருக்கு. கூடவே மனைவி மாதிரி துணைவிகள் வேற. இவர் சொகுச விட்டுட்டு வராரு. வர்ற வழியில, பரப்புரைக்கு வர்ற வழியில கூட அவரால் ஒரு பெண் துணை இல்லாம இருக்க முடியாது. உள்ள யார் யாரோ இருந்தாங்கன்ட்டு கதையா உண்மையான்னு தெரியல, இருந்தாங்கன்னு தகவல் வருது. இங்க இருந்து உங்களை சந்திக்க வர இடத்துல சேவை செய்ய வர்றவருக்கு வர்ற வழியிலே சேவைகள் நடத்தணும்னு ஆசையா இருக்குது. நீங்க என்னடானா சொகுசை விட்டுட்டு வராருன்னு அவர் சொன்னா முட்டாள் கூட்டம், மூளையே இல்லாத கூட்டம். நீங்க நம்புவீங்க, நாங்க எதுக்குடா நம்பணும்? நீ என்ன செஞ்சேன்னு கேட்கிற. நான் என்ன செஞ்சேங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். சமூக நலத்துறையில போய் ஒரு ஆர்டிஐ போட்டு கேளு, சமூக நலத்துறைன்னு போட்டே கேளு. சமூக நலத்துறை போட்டா உனக்கு முகவரி இதுல உன்னுடைய கைபேசியிலே வந்துடும். அங்க ஒரு ஆர்டிஐ போட்டு கேளு. ஆர்டிஐனா என்னன்னு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் கூமுட்ட ஆர்டிஐ போட்டு கேளுனா இவன் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் நிப்பான். அந்த அம்மா எதுக்கு நம்மள ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் நிக்க சொல்லுது? வண்டி கிண்டி சரி பார்க்குமோ அப்படின்னு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் நிப்போம். உனக்கு அறிவு அவ்வளவுதான் இருக்கும். ஆர்டிஐனா என்னன்னே தெரியாது. தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போய் கேளு. 2018 இருந்து 2021 வரைக்கும் சிடபிள்யூசி சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல யார் யார் பணியாற்றுறாங்க, அதுல என் பேரு குளோரியானி வருதா? அதுல நான் அந்த 3 வருஷத்துல என்னென்ன ஆணைகள் குழந்தைகள் நலனுக்காக போட்டேன், ஒத்தையா நின்று என்னென்ன ஆணைகள் நான் வந்து பிறப்பிச்சு யார் யாரா ஜெயில கழிதுன்னு வச்சேன், எல்லாத்தையும் கேளு. கேட்டுக்கிட்டு அப்புறம் என் பதிவுல வந்து பேசு. சும்மா உங்களை மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்களும் வந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு உட்காந்து ஒரு கட்சியில இணைஞ்சு மக்கள் பக்கம் நிக்கிற கட்சியில, மக்களுக்காக பேசுற கட்சியில, மக்களுக்காக வழக்குகளை வாங்குற கட்சியில நிக்கிறோம். கொள்கை கோட்பாடுனா என்னன்னு கேட்கிறானே ஒரு கூமுட்ட நிர்மல்குமார், அவனை போய் கன்னியாகுமரியில பார்க்க சொல்லு. நேத்து இரவு அண்ணன் சீமான் அவர்கள் கன்னியாகுமரியில தன்னுடைய பரப்புரையை தொடங்கி இருக்காரு. கன்னியாகுமரியில இரவு வரைக்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில கலந்திருக்காரு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா வேட்பாளர் சீலன் அவர்கள் அண்ணன் சீமான் வருகையை கூட பொருட்படுத்தாம பார்த்து பரப்புரையில நின்னுட்டாரு. ஆனா ஒரு சம்பவம் காதுக்கு வருது. தெக்கலையில வந்து கல்குவாரி, அதாவது கல்லுகளை சுமந்துட்டு போன திருட்டு லாரி ஒண்ணு வந்து வேகமா வந்து பைக்ல சென்று கொண்டிருந்தவர் மேல மோதி ஒரு பச்சிளம் குழந்தை, இள வயது சிறுமி சம்பவ இடத்திலே உயிரை விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சீமானண்ணனை கூட விட்டுக்கிட்டு அவரு போய் அங்க போராட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு நடுராத்திரி.
அவ்வளவு போராட்டம் பண்ணி கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நிக்கிறாரு வேட்பாளர். இன்னும் 15 நாள்ல அவரு தேர்தல்ல ஓட்டு வாங்கணும், ஜெயிச்சா வேட்பாளர். அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல, என் தலைவனை விட எனக்கு மக்கள் முக்கியம்ட்டு அந்த துக்க வீட்டுல போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? அதே இடத்துல உங்களுடைய தவக்கல கட்சியோட பிரதிநிதிகள் யாருமே இல்லையா? இப்ப சொன்ன உடனே போய் 4 பேர் நிப்பீங்க, 40 பேர் போய் நிப்பீங்க. கூட்டம் வருது, கூட்டம் எப்படி வருதுங்கிற உண்மையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெல்லைக்கு போன இடத்துல பஸ்ஸா கூட்டமா கொண்டு இறக்குனத ஆதாரபூர்வமா போட்டாச்சு. காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்கிற தெரிஞ்சிச்சு. நான் தான் திருப்பி சொல்றேனே, நீங்க இன்னொரு திமுக, இன்னொரு அதிமுக, இன்னொரு பாஜக, இன்னொரு காங்கிரஸ், நீங்க மாற்று கிடையாது, ஏமாற்று கட்சி தான் அப்படிங்கறத நான் திருப்பி சொல்றேன். போதாத குறைக்கு கூட்டத்துல இளநிய தந்தா குடிக்கிறீங்க. இப்ப என்னடானா சமீபத்துல வந்த இதுல ரோட் ஷோல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கீழே விழுந்து மல்லாந்து கிடக்குறீங்க. அப்படியே போய் சேர்ந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் மிதிச்சு 50 பேர் செத்தாங்க. என்ன இளவோ தெரியல. எமனுக்கு எப்படி சாவு வரும்? அது உயிரை எடுக்க தானே செய்யும். அதுக்கு எப்படி உயிர் போகும்? எமனுக்கு வேலையை உயிர் எடுக்கிறது தானே. பக்கத்து மாநிலத்தை விட காப்பி பண்றதை விடலாம். பவன் கல்யாண்கிற உங்களை மாதிரியே நடிச்சு ஜெயிச்சுட்டு இப்ப வந்து பதவியில இருந்து சுகம் காண்ற பவன் கல்யாண் பண்ண அத்தனை சேட்டையும் பண்றீங்க. எது எப்படியோ நரி தந்திரத்துக்கு திராவிடத்தை பின்பற்றுகிறீங்க. இந்த மாதிரி வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற கூட்டத்துல டக்குன்னு எல்லாரோடைய பார்வையை கவரணும் அப்படிங்கிறதுக்கு பவன் கல்யாண் இருந்தது. அவரோட அப்படியே டிட்டோவாடா எடுப்பீங்க. இளநிதான் கொஞ்சம் மாத்த மாட்டீங்களா? அதாவது படமே டப்பிங் படத்துல நடிச்சு பழகி அந்த டப்பிங் வேலை தான் நடக்கும். இது சினிமாத்தனமான ஆளு. இந்த ஆளு நிஜத்துல இல்ல, கனவுலகில இருக்காரு. இவர் ஒரு நடிகன் அந்த பிம்பத்திலே தான் இருக்காரு. நடிக வேலையை விட்டுட்டு வெளியில வரலங்கிறதுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் சாட்சியா இருக்கும். பிளையிங் கிஸ் அடிக்கிறது, இவருக்கு மலர் தூவுனா இவருக்கு ஓடி பையில வந்து மலரை வச்சுக்கிட்டு தூவிக்கிட்டே இருக்காரு. இப்படி நீங்க மாத்தி மலர் தூவி 2026க்கு அப்புறம் பெரிய மாலையா கட்சிக்கு விழுந்துற போகுது. ஆமா, அப்படிதான். அதை பார்க்கும்போது எல்லாமே சவ ஊர்வலம் போன மாதிரி இருக்கு. ஒரு கட்சி ஊர்வலம், ஒரு கட்சியோட தலைவன் வந்து ஓட்டு கேட்டு போன மாதிரி இல்ல, சவ ஊர்வலம் போன மாதிரி தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இறுதி சடங்கு உங்களுடைய கட்சிக்கு செய்யப்படுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா உங்களுடைய எந்த நகர்வுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனே இல்லை. உங்களுக்கு கூட்டம் கூடுதுங்கிறத தவிர்த்துட்டு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா உயிர் பலி, ஆக்சிடென்ட்ல சாவுறது எல்லாத்தையும் பார்த்தாலே இந்த மாதிரி இந்த மலர் தூவிட்டு ஒரு மாதிரி ஒரு இந்த சோம்பீஸ் மாதிரி ஒரு மரண வைரஸ் தாக்குனவங்க எப்படி நடந்துப்பாங்க கண்ணு மண்ணு தெரியாம இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும் போதே விளங்காத கூட்டமா தான் தெரியுது. இது விளங்காம தான் போயிரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே சாட்சி. அதே மாதிரி கூட்டத்தை நீங்க எப்படி கூட்டத்தை கூட்டுறீங்க? ஒரே அதாவது தினமும் அண்ணன் சீமான் அவர்கள் 7 இடத்துல பரப்புரை பண்றாரு. தினமும் காலையில கிட்டத்தட்ட 10 மணி 11 மணிக்கு ஆரம்பிச்சு, அதாவது உங்க மாதிரி ஆட்கள்லாம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள கூட்டுக்குள்ள அடைஞ்சிருவாங்க காலையில. அதே மாதிரி சாயந்தரமானா 4 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள கூட்டுக்குள்ள அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மெத்து போட்டுட்டு மெத்தையில படுக்கலன்னா தூக்கம் வராது. ஆனா சீமான் அவர்கள் 11 மணி 10 மணிக்கு தான் சூரியன் சுட்டரிக்கிற வெயில்ல தான் வெளியில வந்து நிக்கிறாரு. அந்த வெயில்ல வேர்வை தண்ணி ஊத்த அவர் வந்து தன்னுடைய கொள்கையை நான் வந்தா என்ன செய்வேங்கிறதையும் இந்த திராவிடத்தின் இந்த தவக்கல கட்சியோட அயோக்கியத்தனத்தையும் உரிச்சு தொங்க விடுறாரு. மத்தியானம் கூட அவரு சாப்பிடுவாரா இல்லையான்னு தெரியல, அடுத்தடுத்து பரப்புரை, அடுத்துப்பட்ட 2 பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. எப்படி சாத்தியம்? ஒரு மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருவனால்தான் இத்த வயதுல இப்படி நிக்கவே முடியும். 15 வருட தோல்விக்கு பிறகும் ஒரு மனிதன் நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு நிக்கிறான்னா உண்மையிலே நீ வெறும் பேர்ல தான் கிறிஸ்தவன். வெறுமனே உன்னுடைய நடவடிக்கையோ உன்னுடைய முந்தைய வாழ்க்கையோ இப்போதைய வாழ்க்கையோ எதுவுமே கிறிஸ்தவத்தை அடிப்படையாக கொண்டதே கிடையாது. ஆனா கிறிஸ்தவத்தை அடிப்படையாக கொண்டிராத ஒரு நபர் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலம் கிறிஸ்தவ வேதாகமம் என்ன சொல்லுதோ, நீ இப்படிதான் செய்யணும், நீ மக்களுக்காக இப்படி இருக்கணும், ஏழைகளுக்கு இறங்கணும், திக்கற்றவர்களுக்கு குரல் கொடுக்கணும், நீ வந்து நியாயத்தை பேசியே ஆகணும், எங்க அநீதி நடந்தாலும் நீ எங்க போய் நிக்கணும், காயம்பட்டவங்களுக்கு காப்பாத்துறதுதான் மருத்துவரோட வேலை, அதே மாதிரி நெறிப்படுறவங்க நெருக்கப்படுறவங்க ஒடுக்கப்படுறவங்க பக்கம் தான் நீ நிக்கணும், பெரும்பான்மையோர் பக்கம் கூட்டம் சேருதேன்ட்டு அயோக்கிய பெரும்பான்மையோர் பக்கம் நிக்காத, தனியே கூட்டம் கம்மியா இருந்தாலும் தனியா நின்னு வந்து நீ போராடு, நீ வந்து செய்யற நல்ல செயல்களுக்கெல்லாம் உனக்கு பரிசா திருப்பி ஏமாற்றம் தான் கிடைக்கும். நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கல்லறி தான் தருவாங்க. நீ நல்லது பிரதிபலனை பார்க்காமலே நீ செஞ்சிரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீ உன்னை அநேகத்துல வந்து நான் அதிகாரியா வைப்பேன், அதனால நீ போராடு, நல்லவர்களுக்கு போராட்டம் தான் பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்றத வேதாகமத்துல சொல்ற ஒன்னொன்னுக்கும்
அந்த அதாவது பிரதிபலிப்பா அதோட ஒரு பெரிய எடுத்துக்காட்டா யார் நிக்கிறாருன்னு பார்த்தா, வேதாகமத்தை கை கொள்ளாத, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவை பின்பற்றுகிறவன் ஒன்ன மாதிரி பொய்யா புழுகாம இருக்கிற, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு அப்படியே கிறிஸ்தவ போதனைகளின்படி நடக்கிறாரு. அவர் தான் உண்மையான கிறிஸ்தவர் சொல்ல போனா. நீ கிடையாது. வெறுமனே பேரை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பழக்க வழக்கத்திலையும் நற்கிரியைகள் பண்ணாத நீ கிறிஸ்தவத்தை ஏமாத்தாத. இதை நம்பி மத போதகர்கள் ஏமாறுவீங்கன்னா இத்தனை கோடி மக்களோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விடாது. அதனால இந்த 7 கட்சி தாவிட்டு வந்த நிர்மல்குமார் போன்ற மடத்தனவாதிகளின் மடத்தனத்துக்கெல்லாம் உண்மையிலே பதில் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா சொல்லிதான் ஆகணும். சொல்லாமலே போயிட்டோம்னா அவன் சொன்னது சரியாயிரும். அதனால வேற வழி இல்லாம இந்த எச்சைகளுக்காகவும் இந்த கட்சி விட்டு கட்சி தாவுற இந்த முகம் தெரியாத இந்த ஊழல்வாதிகளுக்காகவும் நாம உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா நேரத்தை ஒதுக்கி பேச வேண்டியது இருக்கு. முதல்ல உன்னோட கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லு, உன்னுடைய கோட்பாடு என்னன்னு சொல்லு. நீங்க ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஊழல்வாதி, நீவே ஒரு ஊழல்வாதி தான். பிஜேபியில இருந்தா எப்படி நல்லவனா இருக்க முடியும்? ஒன்னெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் நான் சிறுபான்மையின் காவலன்னு பொய்யா புளியிட்டு திரியறானா நம்புறதுக்கு முட்டாள் கூட்டம் வேணா இருக்கலாம். இத்தனை லட்சம் முட்டாள் கூட்டத்தை வச்சிருக்கோம் அப்படிங்கறது உன்னுடைய தலைவன் வந்த பிறகுதான் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அண்ணன் சீமானின் கோட்பாடுகள் தான் வெளிநாட்டு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பேசப்படுகின்றன. அண்ணன் சீமானின் ஐடியாலஜி அப்படிங்கிற கொள்கை தான் பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளிநாட்டு பத்திரிகைகளும் பெருமிதமா பேசுது. உங்களுடைய தற்குறி தலைவனோட எந்த இதுவும் பேசப்படல. கூட்டம் கூடுதுன்னு வேணா பேசுவாங்களா இருக்கும். உங்களுடைய தற்குறி தலைவனின் எந்த கொள்கையாவது எந்த ஊடகத்திலாவது பேசப்பட்டிருக்கா? கோட்பாடு பேசப்பட்டிருக்கா? வீட்டுக்கு ஒரு பைக் தாரேங்கிறது பிரபலமாச்சா? இல்ல. எல்லாரும் அதை விமர்சிச்சுதான் போடுறாங்க. நீ இன்னொரு திமுக தான், நீ இன்னொரு அதிமுக தான், நீ இன்னொரு பாஜக தான், நீ இன்னொரு காங்கிரஸ் தான்ங்கிறத எல்லாருக்குமே தெரியுது. அறிவார்ந்தவர்களுக்கு தெரியுது. உன்னுடைய முட்டாள் கூட்டத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நீ எல்லாம் உன்னுடைய தலைவன் பைக் கொடுப்பான், கார் கொடுப்பான், 2500 ரூபாய் கொடுப்பான் அப்படின்னு காத்துக்கிட்டு வேற இருக்காங்க. இந்த ஈயா பிச்சை கோமாளியை நம்பி. இந்த ஈயா பிச்சை பெத்தவங்க பிள்ளைகளுக்கே கடன் கொடுத்ததா எழுதி வச்சிருக்கு. பெத்த பிள்ளைக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தை கடனே இல்லாம கொடுக்க தெரியாதவன் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தை தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு செலவழிக்க தெரியாம கடனா கொடுத்தவன் உன்னை கடனாளி ஆக்குவானா இல்ல உன்னை வாழ வைப்பானா? தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறது யாருக்காக? பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்காகவும். அதுக்கு பிறகு கிளைகளுக்கும் சேர்த்து சம்பாதிப்பான். பிரிச்சு கிளை குடும்பங்களுக்கும் கொடுப்பாங்க. கருணாநிதி மாதிரி சரி சமமா பிரிச்சு கொடுத்து சண்டை போடாதீங்க, நீ அதை வச்சுக்க கனிமொழி ஒன்னு எம்பி ஆக்கிடுறேன் அப்படின்னு கிளை குடும்பங்களையும் அழகா பந்துஸ்தா பேணி பாதுகாத்து பிரிச்சு வைப்பாங்களே தவிர ஒன்ன மாதிரி சொந்த குடும்பத்துக்கு எழுதுனதே கடனாளி ஆக்கி வச்சிருக்க மாட்டாங்க. இப்படி சொந்த குடும்பத்துக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தை கொடுக்காதவன் எப்படி உங்களுக்கு பைக் தருவான்? எப்படி 2500 ரூபாய் தருவான்? அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீது விலைவாசியை ஏற்றினால் ஒழிய, நீங்க பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருட்களின் விலைகளை ஏற்றினால் ஒழிய, மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் ஒழிய, அதே மாதிரி இன்னும் அத்தனை வருவாய் ஈட்டுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலையும் அந்த வருவாய்களை பெருக்கினால் ஒழிய, அதாவது அதிகப்படியான வரி சுமையை உங்களுக்கு சுமத்தினால் ஒழிய உங்களுக்கு 2500ல 25 பைசா கூட அவரால் தர முடியாது.